இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 18ஆம் நாள் 1/2/2026 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி அதிகாலை 4:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். அதிகாலை 1:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். கூலிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:53 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணி செய்யும் விதத்துல திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது தாங்க. கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன வேலைகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற விவாதங்கள்ல வேலை செய்யும் இடத்துல நீங்க பேசிக்கொள்ளவும் வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. மன சங்கடங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களையும் தருவதாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். வேலை சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லது. அவசியமான நேரத்துல சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. இன்று பண விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் உங்களிடத்துல இன்று பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் இப்பொழுது வலிய வந்தும் பேசுவாங்க. சில விரய செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பார்க்கலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். என்று தாராளமான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். வீட்டு வேலைகள் தொடர்பான விஷயத்துல அதிகப்படியான நேரத்தை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல மகிழ்ச்சியாகவும் நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. விவசாய பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். மனதில் இருக்கின்ற ரகசியங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பெரியவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோக பணிகள்ல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உறுதியுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து வேலைகள் செய்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்தில் அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவில மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில சுதந்திரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. சில அதிரடியான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும். தொழில்துறையில விறுவிறுப்பாகவும் வேலைகள் நடைபெறலாம். லாபத்தையும் பார்க்கலாம். கையில பணமும் இருக்கும். நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். குழந்தைகளுடைய போக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணவரவை சேமிப்பாக மாற்றுவதும் நல்லதுதாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்களை நல்ல விதத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் பலவீனங்களும் மாறும். சகோதரர்கள் இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் இடத்துல எந்த விதமான உதவிகளையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். கவனமாக வேலைகளை செய்தாலே போதுங்க. என்று ஆளுமை திறனுடனும் காணப்படுவீங்க. அதே சமயத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற பொறுப்புடனும் இருப்பீங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில்துறை மற்றும் நிதி தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். நேர்மறையான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் இருக்கும். துறை சார்ந்த சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உயர்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். என்று தடைப்பட்டு இருந்து வந்த சில பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முன்னேற்றங்களும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் அமையும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுசரணையான போக்கின் மூலமாக இன்று ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். முன்னேற்றமும் இருக்கும். கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. செய்யும் வேலைகள்ல திருப்தியும் இருக்கும். விருப்பப்பட்ட இட மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவினால சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில மேன்மையும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். முக்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெற்றும் விடுவீங்க. சலிப்பில்லாமல் வேலைகளை பார்க்கவும் செய்வீங்க. இனம் தெரியாத அவ்வப்பொழுது தயக்கங்களும் சோகங்களும் மனதில் ஏற்படலாம். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணக்கு வழக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். தந்தையின் வழியில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. அலுவலக பணிகளின் காரணமாக இன்று சற்று சோம்பலாகவும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். இன்று மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி வீட்டுல விவாதம் செய்யவும் வேண்டாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். முதலீடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வணிகம் தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். வீட்டுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அழகுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் இருக்கும். துறை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உயர்நிலை கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி உற்சாகமும் உண்டாகும். பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். இன்று மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். வெளியூர்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை உணர்வு பூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லது. ஒரு அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகளை எல்லாமே குறித்து நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் இருக்குங்க. ஆனாலும் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. வேலைகளை எல்லாமே முறைப்படுத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கடுமையாக பேசவும் வேண்டாம். நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பருவநிலையின் காரணமாக சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலைகள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம்.
எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு பயன்படுத்தவும் செய்வீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய போக்கினை கண்டுகொள்ளாமல் இருப்பதே நல்லதுதாங்க. சிலருக்கு ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்க ஏமாந்து விடவும் வேண்டாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல அனுகூலமும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான ஆதாரங்களும் இருக்கும். என்று பங்குச்சந்தை மற்றும் பாலிசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனமும் தேவைப்படும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று குடும்பத்துல இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். பணிகள்ல புதுவிதமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரங்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சற்று கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில முக்கியமான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் அதிகமாகவும் இருக்குங்க. எதையும் திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் வீட்டில் நடைபெறலாம். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க என்று மற்றவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு ஏற்றமான பலன்களும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். நெருங்கிய நண்பர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால வேலையில கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலை அழுத்தங்களும் இருக்கத்தங்க செய்யும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. நேர்மையாகவும் உறுதியாகவும் செயல்படுவதும் நல்லது. தொழில்ல பண இருப்பை சரி செய்தும் கொள்வீங்க. சில பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சரியாக வீட்டை பூட்டி விட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரமாக வைத்து எடுப்பதும் நல்லது. வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களிடத்துல நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளும் கூடி வரலாம். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாக முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
அலுவலக பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அந்நியர்களிடத்துல தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீதிமன்ற ஆவணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமணமானவர்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். என்று சரியான நேரத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கடன்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் என்று அதிகமாகவும் இருக்கும். திடீர் பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். இணையம் தொடர்பான வேலைகள் செய்பவர்களுக்கு முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வாங்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல சமநிலையான உணர்வுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கவும் செய்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில இன்று உறவு பிடிப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய வளர்ச்சியின் காரணமாக இன்று ஏதாவது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுப செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தொழில நேர்மையாகவும் திறமையாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு சிலர் பக்க பலமாகவும் இருப்பாங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கி கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. பொது இடங்கள்ல அரசியல் பேசவும் வேண்டாம். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடியும். மனதுல அடிக்கடி குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு நண்பர்களினால தர்மசங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். என்று சில அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மற்றவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல ஏதாவது ஆன்மீக நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். சிலருக்கு வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம்.
எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டித் தேர்வுகள் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். என்று வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். என்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல வகையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில சௌகரியங்களை நீங்க உணரவும் செய்வீங்க. இப்பொழுது செய்கின்ற வேலையில வெற்றியும் உண்டாகும். தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல தொடர்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான உரையாடல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுடைய தேவைகளுக்காக சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. என்று உயர்வும் உண்டாகுங்க. சில தாழ்வான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சில சிரமமான நிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். மற்றவர்களுடைய தவறுகளை நீங்க ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல வருமான பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். என்று அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்கள் இடத்துல தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். பணப்புழக்கமும் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். என்று எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். உங்கள் பிள்ளைகளுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில உதவிகளையும் செய்வீங்க. சில பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல ஆலோசனைகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். அரசியல்ல இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்களும் அதிகரிக்கும். முக்கியமான பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைஞர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற நண்பர்களுடைய சகவாசங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வணிகம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. வீட்டுல சூழ்நிலைகளும் இனிமையாகவும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். எதிர்பாராத பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல எதிர்பார்த்த இடமாற்றங்களும் ஏற்படலாம். இன்று மகிழ்ச்சி தரும் இடங்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாகத்துல ஆற்றலும் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும்.
உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். ஓரளவிற்கு இன்று யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க, உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. சுய முயற்சிகளின் மூலமாக உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில நீங்க முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணிகளை எல்லாமே நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளில் திட்டமிடுதல்களும் நல்லபடியாகவும் இருக்கும். அதற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில தகவல் தொடர்பாடல்கள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. இன்று பணமும் கையில இருக்கும். அதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு பல்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரமும் நன்றாகவும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல மகிழ்ச்சியான விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு பூமி மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. தனித்துவமான திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நிதானமாக யோசித்து முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஏதாவது உறவினர்கள் உங்களை குறை சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய அன்பை புரிந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சொத்துக்கள் தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலேயுமே வெற்றியையும் பெற்றுவிடலாம். நிதி சூழ்நிலைகளை சரியாக கையாளவும் செய்வீங்க. முன்னேற்றமும் இருக்கும். வேலை தொழில் தொடர்பாக புதிய கொள்கைகளுடனும் செயல்படுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து நல்லுறவை எதிர்பார்க்கவும் செய்யலாம். கடின உழைப்பின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். வித்தியாசமான கற்பனைகளின் மூலமாக மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எளிமையான சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இணைய துறைகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். புதிய நபர்களுடைய தன்மைகளை அறிந்து நட்பு கொள்வதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களினால சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:53 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. செயல்கள்ல சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யதார்த்தமாக நடந்து கொள்வதும் நல்லது. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன ஏமாற்றங்களும் தடைகளும் இருக்கத்தாங்க செய்யும். சக பணியாளர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க.
அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயல்படுத்துவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அமைதியற்ற உணர்வுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கவனமாக நிர்வகிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில்நுட்பத்தோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வருமானமும் அதிகரிக்கும். தேவைகளும் பூர்த்தியாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். இன்று எடுத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார வாய்ப்புகளும் கூடி வரும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட உதவிகளை தடையில்லாமல் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல நீங்க கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசுவதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். நேரம் தவறாமல் வேலைகளை நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. என்று உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உங்கள் தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இயந்திரங்கள் தொடர்பான பணிகள்ல வேலை பார்ப்பவர்கள் கவனமாகவும் இருங்க. எதிர்பாலின மக்களின் மூலமாக சில அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட தேடல்கள்ல இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்து சேரும். மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம். நிர்வாகத்துல தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மருத்துவம் தொடர்பான துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சியும் நன்றாகவும் இருக்கும். அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தரமான பணிகளையும் வழங்குவீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாளை உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு பயனுள்ள முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வேலையில மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வெற்றி காணவும் செய்வீங்க. வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பொருளாதாரத்துல சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும்.
உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம், அலைச்சல்களும் இருக்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தொழில்ல முக்கியமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னேற்றமும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் அறிந்தும் கொள்வீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளும் ஈடேறும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் ஈடேறும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வீண் அலைச்சல்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. உற்சாகமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று மகிழ்ச்சியான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அதிகப்படியான நேரத்தை குடும்பத்தினருடன் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். சலிப்பில்லாமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. லாபமும் இருக்கும். என்று உங்களுடைய பேச்சுக்களை வீட்டுல உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எதையும் தள்ளி வைக்கவும் வேண்டாம். இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். வியாபாரம் நன்றாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று பணிகளை எல்லாமே விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நன்றாகவும் இருக்கும். நண்பர்களுடைய வருகையினால கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். மனை சார்ந்த கடன் உதவிகளும் சாதகமாகவும் அமையும். வழக்கு செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வியாபார நிமித்தமான சிந்தனைகளோடும் இருப்பீங்க. உத்தியோகத்துல திறமைக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. நேர்மையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே கலகலப்பான நாளாகவும் அமையும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக பேசுவதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும்.
தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்களை எல்லாமே சுமூகமாக மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல மன அமைதியுடன் செயல்படுவதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்துவதாகவும் அமையும். என்று எதிர்பார்த்த பலன்களும் வந்து சேரும். தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு வெற்றியும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில லாபமும் இருக்கும். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். அலுவலகத்திலும் உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலை இடங்கள்ல நுட்பமான வேலைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். இன்று தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதற்காக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கோபப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் இடத்துல கோபப்படவும் வேண்டாம். இன்று மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாங்க. குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் விமர்சித்தாலும் நீங்க கவலைப்படவும் வேண்டாம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். திறமைக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய வருகையின் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். சில தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. காணாமல் போன பொருட்களை பற்றிய விவரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.